அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜகாத் கொடுத்தல், ஹஜ் செய்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 செயல்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 8. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவை 5ம் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள். இவற்றில் தொழுகை, நோன்பு, ஈமான் ஆகியவற்றில் எந்த விதிவிலக்கும் இல்லை. மாறாக ஜகாத், ஹஜ் ஆகியவற்றிற்கு இஸ்லாம் சில வரையறைகளை சொல்லுகிறது. யாரிடம் குறைந்தபட்சம் 720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பொருட்கள் இருக்குமேயானால் அவர் மீது ஜகாத் கடமை என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 1405வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் மீது ஹஜ் கடமை என்பதை 3வது அத்தியாயத்தின் 97வது திருக்குரானுடைய வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இவற்றை தவிர தொழுகை, நோன்பு ஆகியவை பருவமடைந்த ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்ட ஆண் மற்றும் பெண்கள் மீது கடமையாகி விடுகிறது. ஈமான் என்பது இஸ்லாத்தின் முதன்மையான அடிப்படை கடமை. இவற்றை சரியாக புரிந்து செயல்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.